விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெறுகின்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா பங்கேற்று இஃப்தார் விருந்தளிக்க உள்ளார். அதற்காக திண்டிவனம் நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ள புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மேலவளம்பேட்டை பகுதியில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரலையாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப செங்கல்பட்டு மேலவளம்பேட்டை பகுதியில் புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் இஸ்லாமிய பெருமக்களை கௌரவிக்கும் வகையிலாக இஃப்தார் விருந்தில் பங்கேற்பதற்காக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ள மஸ்ஜித் ரஹ்மானியா பள்ளிவாசலில் இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கழக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் போயஸ்கரன் ஜெயலலிதா இல்லத்திலிருந்து புறப்பட்டார். வரும் வழிநெடுகிலும் ஏராளமான கழக தொண்டர்கள், பெண் தொண்டர்கள் என உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே இந்த பரனூர் டோல்கேட் பகுதி, அதே போன்று செங்கல்பட்டு மேம்பாலம் அருகேவும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்த நிலையில்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கக்கூடிய மேலவளம்பேட்டை பகுதியில் கூடியிருந்த ஏராளமான பெண் தொண்டர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். பட்டாசு வெடித்தும் அதே போன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு சால்வை வழங்கியும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு கழக தொண்டர்களும் கைகளில் கழக கொடிகளை ஏந்தியபடி கழக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழிநெடுகிலுமே உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.